இந்திய அனுதின தியானத்துக்கான தலைப்பு மெடிடேட், தியானியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் சொல்கிறது, ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை எடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். தியானிப்பதனால் உண்டாகும்படியான ஆசீர்வாதம்தான் வரத்தில் வரும் உதவி. அந்தி சந்தி மாலை வேளைகளில் நாம் தேவ வசனத்தை தியானிப்பதை குறித்து நாம் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு பஞ்ச காலத்தில் அவனுக்கு பலனை கொடுத்தார். ஈசாக்கு தியானித்தான், அவனுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்தார். ஒட்டகங்கள் என்று சொல்லும்போது அது ஆசீர்வாதத்தையும் ஜீவ ஊற்றையும் கொடுக்கும்படியான பாலைவன ஒட்டகம், அது பாலைவன கப்பல் என்று சொல்லுவார். அந்த ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ளோம். ஆசீர்வாத ஜீவ ஊற்றை பெற்றுக்கொள்வதற்கு அனுதினமும் அவர் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டு அதன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வசனத்தில் நாமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.